வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பேரானந்தமும் விஞ்ஞானமும். பேரானந்தன்றது நிலையானது, நிலையற்றது கிடையாது. எப்பொழுதும் நீடித்து நிலைத்து இன்பத்தை தரக்கூடியது தான் பேரானந்தம். விண்ணை பற்றி ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் பேரானந்தமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறத இந்த சிந்தனையில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேரானந்தம் என்பது விஞ்ஞானத்திலா அல்லது மெய்ஞானத்திலா என்ற கேள்வி மிகவும் ஆழமானது. தத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இது இரண்டு வெவ்வேறு தளங்களில் விளக்கப்படுது. ஒன்றை மூளையின் வேதியியல் மாற்றம் என்று விஞ்ஞானம் சொல்லுது, மற்றொன்று ஆன்மாவின் இயல்பு என்று மெய்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, விஞ்ஞானத்தை பொறுத்தவரை பேரானந்தம் என்பது மூளையில் ஏற்படும் ஒரு தீவிர வேதியியல் மற்றும் நரம்பியல் நிகழ்வு மட்டுமே. வேதி பொருட்களின் விளையாட்டு நமது மூளையில் சுரக்கும் டோபோமைன், செரட்டோனின், எண்டோர்ஃபைன், அசிட்டோசின் ஆகிய வேதிப்பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் உச்சகட்டமாக சுரக்கும்போது மனிதன் பேரானந்தத்தை உணர்றான். அப்போ நம்மக்கிட்ட சுரக்கக்கூடிய டோபோமைன் மகிழ்ச்சியை கொடுக்குது, செரட்டோனின் மனநிறைவை கொடுக்குது, எண்டோர்ஃபைன் வலியை போக்குது, உற்சாகத்தை கொடுக்குது, அசிட்டோசின் இணக்கத்தை உருவாக்குது. அப்போ மூளை அலைகளில் என்ன மாற்றம் நடைபெறுது? தீவிரமான தியானம் அல்லது ஆழ்ந்த அமைதியின் போது மூளையின் அலைகள் ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைகளில் இருந்து காமா அலைகளாக மாறுது. ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலையிலிருந்து காமா அலைகளாக மாறுது. இந்த நிலையில் மூளையின் அனைத்து பகுதிகளும் ஒத்திசைவோடு செயல்பட்டு ஒரு பரவச நிலையை உருவாக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அகங்கார இழப்பு. மூளையில் டீஃபால்ட் மோடு நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க, டிஎம்என் என்ற ஒரு பகுதி இருக்குது. இதுதான் நான், எனது என்ற சுய சிந்தனையை, ஈகோவை உருவாக்குது. விஞ்ஞானபூர்வமாக ஆழ்ந்த தியானத்தில் இந்த பகுதி தற்காலிகமாக செயலிழக்கும் போது மனிதன் தன்னை மறந்து பேரானந்த நிலையை அடைகிறான்னு விஞ்ஞானம் சொல்லுது. பொதுவாக விஞ்ஞானத்தில் சொல்கிறது என்னென்னா, பேரானந்தம் என்பது உடலும் மூளையும் தகுந்த சூழ்நிலைகளில் உருவாக்கும் ஒரு தற்காலிக வேதியியல் உச்சநிலைன்னு சொல்லுது. மெய்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மெய்ஞானத்தை பொறுத்தவரை பேரானந்தம் என்பது வெளியில் இருந்தோ அதை மூளையின் வேதியின் மாற்றத்திலிருந்தோ வருவது இல்லை. அது உங்கள் உண்மையான இயல்பு, அது எப்பயும் உங்ககிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுதேன். சச்சிதானந்தம்னு சொல்கிறேன் இல்லைங்களா. மெய்ஞான தத்துவம் இறைவனையோ அல்லது பிரபஞ்ச பிரிவிலையோ சச்சிதானந்தம், சத்து, சித்து, ஆனந்தம் என்று சொல்லுவாங்க. சத்துனா உண்மை, சித்துனா தூய அறிவு, ஆனந்தம்னா பேரானந்தம். நீங்கள் உங்களை ஒரு தனி மனிதனாக பார்க்காமல் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக உணரும்போது இந்த ஆனந்தம் இயல்பாக வெளியிடும். காரணமற்ற மகிழ்ச்சி. விஞ்ஞான ரீதியாக மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் தேவை. ஒரு பொருள், ஒரு வெற்றி அல்லது ஒரு நபர் இருந்தால் தான் விஞ்ஞானம் ஒத்துக்கும். ஆனால் மெய்ஞான ஆனந்தத்திற்கு எந்த காரணமும் இல்லை, எந்த புறப்பொருள் சார்ந்ததும் இருப்பதில்லை. மாய நீங்குது. நான் இந்த உடல், நான் இந்த மனம் என்ற அறியாமை நீங்கி எல்லாவற்றையும் உள்ள ஒருமைப்பாட்டை, ஓம்னஸ் உணரும்போது ஏற்படும் நிலையான அமைதி பேரானந்தன்னு மெய்ஞானத்தில் சொல்லுது. மெய்ஞானத்தில் சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, பேரானந்தம் என்பது வெளியிலிருந்து பெறப்படுறதில்லை, உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் அமைதியை நீங்கள் கண்டடையும் நிலைன்னு சொல்லுது. தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க? இந்த இரண்டையும்
இணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அம்சம் விஞ்ஞானம் மெய்ஞானம். ஆதாரம் மூளை மற்றும் ஆன்மா அல்லது நரம்பு மண்டலம். தூய விழிப்புணர்வு. தன்மை தற்காலிகமானது நிலையானது. காரணம் காரணமற்றது கொண்டது. அணுகு புறநிலை அகநிலை முறைநிலை ஆராய்ச்சி. அனுபவம் மெய்ஞானம் என்பது ஒரு மனிதன் அடையும் அனுபவம். விஞ்ஞானம் என்பது அந்த அனுபவம் நிகழும்போது அவனின் உடலில் நடக்கும் இயக்கவியல். இது மெக்கானிசம். அனுபவம் மெய்ஞானம் என்பது ஒரு மனிதன் அடையும் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு. விஞ்ஞானம் என்பது அந்த அனுபவம் நிகழும்போது அவன் உடலில் நடக்கும் இயக்கவியல், மெக்கானிசம். மெய்ஞானம் காட்டும் பாதையில் தியானம், பக்தி அல்லது யோகா நீங்கள் செல்லும்போது விஞ்ஞானம் சொல்லும் மூளை மாற்றங்கள் தானாகவே நிகழ்கின்றன. எனவே பேரானந்தம் என்பது மெய்ஞானத்தின் இலக்கு. விஞ்ஞானம் அதனை உடலியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் சான்று என்ற கருத்தை தத்துவார்த்தமாகவும் அறிவியல் ரீதியாகவும் எப்படி சொல்லலாம்னா, மெய்ஞானம் மனிதனை மன அலைச்சலிலிருந்து விடுவித்து தன் உண்மை இயல்பை உணர செய்து, அந்த உணர்வின் உச்சநிலை தான் பேரானந்தம். அது வெளிப்பொருட்களால் கிடைக்கும் தற்காலிக இன்பம் அல்ல, உள்ளத்தின் முழுமையான அமைதி, நிறைவு, ஒன்றிணைவு உணர்வு. அதே நேரத்தில் விஞ்ஞான ஆய்வுகள் ஆழ்ந்த தியானம், மன அமைதி, கருணை, அன்பு போன்ற உயர்ந்த மனநிலைகளின் போது மூளையில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்து மன அழுத்த ஹார்மோன்கள் குறைவதும், மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வு தொடர்பான நரம்பியல் செயல்பாடுகள் அதிகரிப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் மெய்ஞானம் பேரானந்தத்தை அனுபவமாக காட்டுது. விஞ்ஞானம் அதனை உடலியல் மாற்றங்களின் மூலம் உறுதிப்படுத்துது. வேதாந்த நோக்கில் அறியாமை நீங்கும் போது அமைதி மலருது, அமைதியை ஆழமடையும் போது பேரானந்தம் வெளிப்படுது. விஞ்ஞான நோக்கில் சொன்னீங்கன்னா, மனம் சமநிலை அடையும் பொழுது உடலும் மூளையும் ஒத்திசைவு அடைந்து ஆழ்ந்த நலநிலையை உருவாக்குது. எனவே பேரானந்தம் என்பது ஆன்மீகத்தின் கற்பனை அல்ல, அது மனிதனின் உச்சமான விழிப்புணர்வு நிலை. மெய்ஞானம் அதை அனுபவிக்க செய்கிறது, விஞ்ஞானம் அதை விளக்க முயல்கிறது. பேரானந்தம் என்பது மெய்ஞானத்தின் அனுபவம், அதை விஞ்ஞானம் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நான் என்ற தனிப்பட்ட உணர்வு கரைந்து உயிரும் பிரபஞ்சமும் ஒன்றே என்ற உண்மை உணரப்படும்போது தோன்றும் எல்லையற்ற அமைதியும் நிறைவும் பேரானந்தம். இந்த பேரானந்தம் ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு உணர்வு நிலை, ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதே விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஆழ்ந்த தியானம், மன ஒருமை, உள் அமைதி போன்ற நிலைகளில் மூளை, நரம்பு மண்டலம், ஹார்மோன்கள் ஆகியவற்றில் குறிப்பிட்ட மாற்றங்கள் நிகழுது. மூளையின் செயல்பாடு, நரம்பு அலைகள், உடலியல் மாற்றங்கள், அது பேரானந்தத்தின் காரணிகளை அல்லது வெளிப்பாடுகளை அளக்க முடியும். பேரானந்த அனுபவத்தை முழுமையாக அளக்க முடியாது. பேரானந்தம் விஞ்ஞானத்தின் பொருள் அல்ல, அது மெய்ஞானத்தின் அனுபவ பொருள். விஞ்ஞானம் பேரானந்தத்தின் தடங்களை பார்க்குது, மெய்ஞானம் பேரானந்தத்தை நேரடியாக அனுபவிக்குது. பேரானந்தம் மெய்ஞானத்தின் இலக்கு, விஞ்ஞானம் அதில் உடலியல் மாற்றம், மனவியல் வெளிப்பாடுகளை ஆராயும் கருவி. பேரானந்தம் மெய்ஞானத்தின் இலக்கு, விஞ்ஞானம் அதன் உடலியல் மனவியல் வெளிப்பாடுகளை ஆராயும் கருவி. மெய்ஞானம் பேரானந்தத்தை வாழ்கிறது, விஞ்ஞானம் பேரானந்தத்தை விளக்குகிறது. மெய்ஞானம் என்பது உண்மையை அறிவது மட்டுமல்ல, அதை வாழ்வாக மாற்றுகிறது. மனம், உயிர், அறிவு ஆகியவை இயற்கையின் பேரொன்றுமையில் ஒன்றி போகும்போது, மனம், உயிர், அறிவு ஆகியவை இயற்கையின் பேருண்மையில் ஒன்றி போகும்போது மனிதன் பேரானந்தத்தை நேரடியாக அனுபவிக்கிறான். இது புத்தக அறிவோ கருத்தியலோ அல்ல, வாழ்ந்து உணரப்படும் உண்மை. விஞ்ஞானம் அதே அனுபவத்தை
வெளிப்புற கண்ணோட்டத்தில் ஆயுது. விஞ்ஞானம் அதே அனுபவத்தை வெளிப்புற கண்ணோட்டத்தில் ஆராயுது. தியானத்தின் போது மூளையில் என்ன மாற்றம் நிகழுது, நரம்பு மண்டலம் எவ்வாறு இயங்குகிறது, உடலில் என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறது விஞ்ஞானம். ஆனால் அந்த அனுபவத்தின் ஆழத்தையும் முழுமையாக நேரடியாக வாழ்ந்து காட்ட முடியாது. அதனால் மெய்ஞானம் அனுபவத்தின் பாதை, விஞ்ஞானம் ஆய்வின் பாதை. மெய்ஞானம் பேரானந்தத்தின் உள்ளார்ந்த உண்மையை உணர்கிறது. விஞ்ஞானம் அதன் வெளிப்பாடுகளை அறிகிறது. மெய்ஞானம் நான் அனுபவிக்கிறேன் என்கிறது. விஞ்ஞானம் இது எவ்வாறு நிகழ்கிறது என்கிறது. இறுதியில் இரண்டும் முரண்படுவதில்லை. மெய்ஞானம் உண்மையை அனுபவமாக்குகிறது, விஞ்ஞானம் உண்மையை விளக்கமாக்குகிறது. அனுபவமும் விளக்கமும் ஒன்றிணையும் இடமே பேரானந்தத்தின் பேருண்மை. அனுபவம் இல்லாத விளக்கம் வெறும் அறிவாக நிற்கும். விளக்கம் இல்லாத அனுபவம் தனிப்பட்ட உணர்வாகவே இருக்கும். ஒருவர் தேனின் இனிப்பை பற்றி 100 விளக்கங்கள் கேட்டாலும் அது சுவைத்த அனுபவத்திற்கு ஈடாகாது. அதுபோல பேரானந்தத்தை பற்றி எத்தனை தத்துவங்கள் பேசப்பட்டாலும் அதை நேரடியாக உணர்ந்த அனுபவமே உண்மையான அறிவாகும். அதே நேரத்தில் அனுபவத்தை புரிந்து கொள்ளவும் பிறருடன் பகிரவும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் விளக்கம் தேவைப்படுது. அனுபவம் உண்மையை உணர செய்கிறது, விளக்கம் உண்மையை புரிய செய்கிறது. அனுபவம் இதயத்தின் மொழி, விளக்கம் அறிவின் மொழி. அனுபவம் ஆன்மாவின் ஒளி, விளக்கம் அறிவியலின் ஒளி. இரண்டும் ஒன்றிணையும் போது உணர்வு ஞானமாகிறது, ஞானம் வாழ்வாகிறது, வாழ்வு பேரானந்தமாகிறது. பேரானந்தத்தின் பேருண்மை என்பது அறிவால் புரிந்த உண்மை அனுபவமாக வளர்ந்து வாழ்வாக நிலை பெறும் நிலை. அங்கே அறிபவன், அறியப்படுவது, அறிவு என்ற மூன்றின் வேறுபாடும் கரைந்து அமைதியே நான், ஆனந்தமே என் இயல்பு, அனைத்தும் ஒன்றே என்ற பேருணர்வு மலர்கிறது. வாழ்க வளமுடன்.